அன்பான உறவுகளுக்கு சிறு ஆளுமை கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நண்டு கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ கிட்ட வந்து நண்டு எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷு ஹச்மார்ட்டில் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அங்கே லைவாக தான் கிடைக்கும், நீங்கள் தான் அதை கில் பண்ணணும். முத நாளே வாங்கினீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து எப்படி கில் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணியும் அந்த மெத்தடில் நீங்கள் கில் பண்ணலாம். ஜீரகம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட இதை போட்டிருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன்னா கோரியண்டர் 1.5 ஸ்பூன் அந்த அளவுக்கு போடுங்க. வந்து நான் வால்மார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி ஸ்ரெட்டட் கோகனட் வாங்கினேன், பட் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்தியன் ஸ்டோர் போக முடியல. ஸோ ஸ்ரெட்டட் கோகனட்டுக்கு பதிலாக ஹோல் கோகனட் வந்து வால்மார்ட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹெச்மார்ட்லலாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அண்ட் சம்டைம்ஸ் அழுகி போயிருக்கு. இது வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. அதனால இந்த கோகனட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுக்க போகிறோம் பிரேக் பண்ணி. சூப்பரில் வாட்டர் எவ்வளோ இருக்கும் பாருங்க. ஒரு கோகனட்டில் ஒரு 200 கிராம் இருக்கும் கோகனட். அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் சிவன்யா சின்ன சின்ன பீஸா போடுமா. நம்ம ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிடலாம். அதில் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா இதில் மஞ்சள் வந்து என்னோட மசாலாவில் கலந்துருக்கு. அதனால நான் மஞ்சள் போடலை. நீங்கள் வந்து ஒரு 1/4 இருந்து அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக அவ்வளோ மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். நல்லா மை மாதிரி அரைச்சிருங்க. எதுவுமே தேவையில்லை, வேறு வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் காஞ்சிச்சு. காஞ்சோன்னா கொஞ்சோண்டு சோம்பு போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதையும் இது கூட போட்டுருங்க. நண்டு அண்ட் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எண்ணெய் தனியாக வர்ற வரைக்கும் வேக விடணும். அவ்வளோதான், நம்மளோட நண்டு குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 12 மினிட்ஸில் செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கரெக்டாக 12 மினிட்ஸில் எனக்கு வந்துருக்கு. மேபி இந்த மாதிரி எண்ணெய் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க, ரெடி ஆகிடும். இந்த பிங்க் ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா, அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொத்தமல்லி வளர்த்திட்டு சூப்பராக இருக்குது ஸ்மெல். சூப்பர். இந்த மாதிரி கொஞ்சோண்டு பெப்பர் போடணும். இது எவ்வளோ இருக்கும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சூப்பருங்க, சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் லைட்டாக சால்ட் மட்டும் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்குது, பட் ஓகே. பக்கா இந்த மாதிரி வச்சாதான் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இல்லை பரோட்டாவோட கிரேவிக்கு இல்லை ரைஸே கூட சாப்பிட்லாம். அப்போ நல்லாயிருக்கும். ஸோ நிறையா தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி செமி கிரேவியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ப்ரான் கிரேவி. அவன் நண்டு சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சால்மன் வாங்கி ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாப்பாக்காக. அண்ட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த குழம்பும் வந்து ரெடி. ஸோ நண்டு குழம்பு வந்து ரொம்பவே மனமாக சூப்பராக வந்திருந்தது. இது என்னோட ரெசிபி கிடையாது, எங்கள் அத்தையோட ரெசிபி. நண்டு குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி நான் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். அதிகமா கமெண்ட்ஸ் லைக் வர்றதை பொறுத்து நான் செய்றேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். Until then, bye from Mrs. Kumar. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.